அடுத்தவர் குகையில 3 இறையச்சம்ங்க. 3மே இறையச்சத்தை சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சி தான். அடுத்த ஆள் என்ன பண்றாரு? அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாரு. யா அல்லாஹ், நான் ஒரு வேலைக்காக ஒரு கூலி ஆளை அமர்த்தினேன். அவன் கொஞ்ச நாள் இடத்துல வேலை பார்த்தான். வேலை பார்த்துட்டு கூலி வாங்காம வரவே இல்லை. நாளைக்கு வருவான் வச்சு பார்த்தாராம். அவர் அல்லாஹ்ட்ட சொல்றாரு, அவர் யா அல்லாஹ், கூலி வாங்காமல் சென்று விட்டான், வருவான் என்று எதிர்பார்த்தேன், வரவே இல்லை, அவன் வரமாட்டான்னு நான் விரக்தி அடையக்கூடிய நிலையில அந்த காசை தனியா எடுத்து வச்சு, ஏன் இதை வச்சுக்கிட்டு இருப்பானே, இதை ஏதாவது ஒரு முதலீடு செஞ்சு பார்ப்போமே, லாபம் வந்து அவனுக்கு திருப்பி கொடுத்துருவோமே அப்படி நினைத்து நான் ஒரு ஆட்டை வாங்கி விட்டேன். 2 ஆடா போச்சு, 3 ஆடா போச்சு, 3 ஆடு பண்ணையா போச்சு, மாட்டை வாங்கின, ஒட்டகத்தை வாங்கின, அது பாட்டுக்கு தாறுமாறா பெருகி போச்சு. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்ட்ட சொல்றான். அந்த 2வது நபர் குகையில மாட்டிக்கிட்ட 2வது நபர் சொல்றான், யா அல்லாஹ், ஒருத்தன் வேலை செஞ்சுட்டு போனா அவன் காசை வந்து அதை ஒரு தொழில முடக்குன, தாறுமாறா பெருகிருச்சு. அல்லாஹ் அந்த நேரத்தில் வந்துட்டான். பயங்கர பண்ணையா போச்சு. ஆட்டு பண்ண ஒரு பக்கம், மாட்டு பண்ண ஒரு பக்கம், ஒட்டக பண்ண ஒரு பக்கம், செல்வம் குவிஞ்சு இருக்கிற நிலையில அவன் வர்றான். இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உன்கிட்ட நான் வேலை பார்த்தா நினைவு இருக்கா? நினைவு இருக்கு. எனக்கு கூலி தரணுமே நினைவு இருக்கா? நினைவு இருக்குது. அதை குடு. இந்த ஆருக்கு ஆட்டு பண்ண எடுத்துட்டு போ, இந்த ஆருக்கு மாட்டு பண்ண எடுத்துட்டு போ, இந்த ஆருக்கு ஒட்டக பண்ண எடுத்துட்டு போ. இவன் சொல்றான், யாரு? இந்த துஆ செய்றான் என்று நான் சொன்னேன். அவன் என்ன சொல்றானா, இந்த நான் ஏழப்பட்ட மனுஷன், என்னை கிண்டல் பண்ணாதப்பா, நான் கொடுத்த வேலை செஞ்சு கூலி தர உன்கிட்ட கேட்கிறேன், கிண்டல் செய்யலப்பா, நெசமா தான் நான் சொல்றேன், நான் உண்மையை தான் சொல்றேன், இது ஓய் தான்ப்பா. எப்ப நீ அந்த கூலியை வாங்காம போனாயோ அப்ப நான் அதை எடுத்து வைத்து நீ வந்தால் இந்த லாபத்தையும் இந்த அசலையும் தருவது என்று அல்லாஹ்வை முன்னிறுத்தி நான் தீர்மானம் செய்து விட்டேன். அல்லாஹ்வை சாட்சியாக்கி நான் முடிவு செய்து விட்டேன். இந்த லட்சக்கணக்கான பணம் என்னை மசிய செய்யாது, நான் மயங்க மாட்டேன், இந்த தூக்கிட்டு போ என்று அவ்வளவையும் அள்ளி கொடுத்துட்டான்லா. இது உனக்கு தெரியும். இதை நான் எதுக்கு செஞ்சேன்? யாருக்கு பயந்துகிட்டா? நான் இந்த முதலீட வந்து அவனுக்கு திருப்பி கொடுப்பேன். உலகத்தை சாட்சியாக்கி நான் செய்யல, உன்னைய மட்டும் சாட்சியாக்கி செஞ்சேன். யா அல்லாஹ், இந்த பணத்துக்கு உரியவன் வந்தால் இந்த முதல் அவ்வளவு நான் அவன்கிட்ட கொடுத்துருவேன்ல அப்படின்னு சொல்லி உன்னை சாட்சியாக்குன. இதுக்கு சாட்சி சொல்ல எவனும் வரமாட்டான். எவனும் வந்துகிட்டு சொன்னியடா என்ன ஆச்சுன்னு கேட்க முடியாது. அது எனக்கு உனக்கு மட்டும் தான் தெரியும். ஆனாலும் என்னைய இந்த பணம் காசு மயக்கல, உனக்கு பயந்து உன்னை முன்னிறுத்தி செய்த அக்ரிமெண்டை நான் நிறைவேற்றி ஆடு மாடெல்லாம் அள்ளி எப்படி தூக்கி கொடுத்துட்டான்ல. இது லேசப்பட்ட விஷயமா? இதான் இறையச்சம்ங்கிறது. இறையச்சம்னா இதாங்க. பாக்குறோம், அல்லாஹ் வந்து அந்த குகையில இன்னொரு பகுதியை வளர்க்கிறான். ஒரு 1/3 இடைவெளி வந்துச்சு இல்லையா? இன்னும் கொஞ்சம் அந்த குகையை அடைத்துக் கொண்ட பாறை விலகுகிறது. இன்னும் கொஞ்சம் வெளிச்சம், இன்னும் கொஞ்சம் காத்து, ஆனால் வெளியே வர முடியாது. அவளுக்கு அது வந்திருக்கிறது. அப்ப இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? மனுஷனை வீழ்த்தக்கூடிய பெரிய விஷயம் பணம் தான். அப்ப இந்த மனிதனுடைய தன்மையை பாருங்க. இவ்வளவையும் பார்த்துட்டு அவர் அசைக்க முடியலைங்க. இந்த ஆட்டு பண்ணை, இந்த மாட்டு பண்ணை எல்லாம் கொடுக்கும்போது அவர் கல்பையே அறுத்து கொடுக்குற மாதிரி இருக்காதா? நமக்கு இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம கல்பை அறுத்துக்கிட்டு போற மாதிரி இருக்கு. அப்படி ஒரு நிலையில அந்த மனுஷனுக்கு இருந்தும் கூட தூக்கிட்டு போடான், கொஞ்சம் கூட கலங்காம. அதுக்கு தான் அல்லாஹ் ஏத்துக்கிட்டு என்ன செய்யறான்? குகையில இன்னொரு பகுதியை வளர்க்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. இதுதான் இறையச்சம்.